இந்த அவசர உலகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெடிமேட் டைப் வந்துருச்சு. ஏன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிக் குடுத்துட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா, அத சாப்பிட்டு சாப்பிட்டு அடிக்கடி உடம்பு முடியாம போயிருது. நம்மளும் ஹெல்த்தியா ஏதாவது செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஹெல்த்தியா எதுவுமே சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த மாரி ட்ரை பண்ண முடியும் நமக்கு. நம்மளும் குழந்தைங்களுக்கு புடிச்ச மாரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடுக்குற ஃபுட்டு வந்து அவங்களுக்கு சேர்ந்துக்கணும். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸோ இல்ல வந்து கூலிங்கான பொருளோ எதனா குடுத்தோம்னா உடனே சளி புடிச்சிரும். குழந்தைகளுக்கு அதுவே பெரிய தொந்தரவா போயிரும். ஆனா தயிர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாளிச்சு குடுக்கும்போது சளி பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொளகா காரத்துக்கு சேர்த்துறோம். மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து ஹெர்பல் மாரி வந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சளி பிடிக்காது. அதுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சின்ன வீடியோவா போடுறேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, தயிர் எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லப் போறேன். பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்த்தி நமக்கு உடம்புக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட் நீங்க செஞ்சாலும் லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு, தேவையான அளவு காரம், மிளகாய் போட்டுட்டு, கருவேப்பிலை சேர்த்தி, சீரகம் நம்ம வந்து ஒரு 10 சீரகம் அப்படின்னு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கூட வராதுங்க. அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரகம் எவ்வளோ போடுறீங்களோ, அதே அளவு பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு எப்பயுமே லேட் ஆகும். அதனால நான் போன வீடியோலயே சொன்ன மாரி உப்பு போட்டு லைட்டா வணக்குனீங்க அப்படின்னா, வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடும். வணங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சீரகம் நல்லா வந்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்குன அந்த டைப் வரும். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பூண்டு போட்டு உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ தயிர் ஊத்துறோமோ அவ்வளோ வந்து உப்பு போட்டுக்கோங்க. மிளகு வந்து நம்ம சீரகம் போட்டு வணக்கி விட்டதுக்கப்புறமா மிளகு போடணும். மிளகு போட்டு நல்லா வணக்கி விட்டு உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம தயிருக்கு தேவையான உப்பு அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வெங்காயம் வெந்துரும். என்னடா ஒரு தயிர தாளிக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப்பா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க கிடையாது. நம்ம ஒரு டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அத ரொம்பவே லைக் பண்ணி, லவ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் நமக்கு வந்து நல்லபடியா வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வந்து நம்ம சமையல் செய்யும்போது அத வந்து நல்லா விரும்பி நம்மால 4 பேர் வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அந்த திருப்திய நம்ம குடுக்கணும். அதுக்காக தான் நம்ம சாப்பாட வந்து திருப்தியா செஞ்சு குடுக்கணும். நம்மால நம்ம குழந்தைங்க வந்து மூஞ்சி சுளிக்காம சாப்பிடணும். என்னோட சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என்னோட டிஷ்ஷ பாராட்டிக்கிட்டே இருப்பா. எனக்கு அந்த ஒரு அவார்டு தான் ரொம்ப பெரிய விஷயம். எந்த குழம்பு செஞ்சாலும் அதில இருக்கிற குறைய ஃபர்ஸ்ட்டு சொல்லாம, "அம்மா சாப்பாடு சூப்பரா இருக்கும்மா. ஆனா காரம் அதிகமா இருக்கும்மா. என்னால சாப்பிட முடியல." அப்படிங்கிற மாரி பாசிட்டிவா சொல்லி தான் அதுக்கப்புறமா வந்துட்டு அதில இருக்கிற குறைய சொல்லுவா. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாரி குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியா குடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். ஏன்னா அதிகமா ஜங்க் ஃபுட் வாங்கி குடுக்க மாட்டேன். அதிகமா கடையில ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்க மாட்டேன். வீட்ல முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் மாரி குடுத்துருவேன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி நான் அதிகமா மசாலாஸ்லாம் சேர்த்திக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மல்லித்தூள், ஒரு சிக்கன் மசாலா அந்த மாரி சேர்த்துறோம் அப்படின்னாவே அது 1 ஸ்பூன் தான் சேர்த்துவேன். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து நான் வந்து மிக்ஸியில அரைச்சு அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்த்திக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர ஊத்தணும். ஏன்னா தயிர் வந்து பிருத்து போயிரும். சூடா ஊத்துனீங்க அப்படின்னா, வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தயிர ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருப்போம். அதனால உப்பு போட தேவையில்ல. தயிர நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கெட்டியா இருக்கு அப்படின்னா தண்ணி நல்லா ஊத்தி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான தாளிச்சது தயிர் ரெடிங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, சூடான சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.